ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 கப்பு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு பொடியாக கட் பண்ணனா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்திரிக்காயை இப்படி 4-5 நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அது நல்லா உள்ளெல்லாம் வெந்திருக்கும். முழுசாக போட்டிங்கன்னா உள்ளே வேகாது. நல்லா வதக்கியாச்சு. பொடியாக கட் பண்ண தக்காளி 2 ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். திரும்பவும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். புளி தண்ணி 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. கொதி வரட்டும். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஒரு நல்ல திக்கான கிரேவி கிடச்சிருக்கு. கத்திரிக்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போது திக்கான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.